ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி வாட் இஸ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ கம்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, நியூ பிகினர்ஸ், ஆப்டிடியூட்னா என்னான்னு தெரியாமல் இருக்காங்கன்னுட்டிங்களா, அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வருவாங்க. ஆப்டிடியூட்னா என்ன? ஸோ ஜென்ரலாக புக்ஸ்லாம் பார்த்துட்டு அல்லது யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக ஆப்டிடியூடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா அந்த கேரக்டர்ஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம சால்வ் பண்ணிக்கலாங்க. பட் இதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பட் இதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது கண்டிப்பாக தவறு இல்லாமல் நம்ம கிளியராக இதை சால்வ் பண்ண முடியுங்க. அது என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு வேர்டை எல்லா பக்கமும் பரவி இருக்குது. என்னங்க அது ஆப்டிடியூட்? இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஸோ இப்படியே கண்டினியூவாக எல்லா எக்ஸாம்ஸ்னு சொன்னீங்கன்னா ஆப்டிடியூட் இல்லாத சமே கிடையாது. அப்போது பிஃபோர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் வித் ஆப்டிடியூட், வி மஸ்ட் நோ வாட் இஸ் ஆப்டிடியூட். ஓகே, தென் ஒய் ஆப்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட சேர்த்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நம்ம கொடுக்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஸோ வாட் இஸ் ஆப்டிடியூட்? ஸோ ஆப்டிடியூடைய அர்த்தமே ஸோ லென்த்தாக போயிட்டுருக்கோம். பட் நம்ம இங்கே சால்வ் பண்ணுறது வாட் இஸ் ஆப்டிடியூட் அப்படின்னா மேக்ஸை தான் சொல்கிறோம். நம்ம மேக்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இப்போ எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அந்த எக்ஸாம்ஸில் இந்த மேக்ஸை தான் நம்ம படிக்கிறோம். அதான் ஆப்டிடியூடில் படிக்கிறோம். அதுவும் என்ன படிக்கிறோம் தெரியுங்களா? 6th to 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறோம். சரிங்களா? இப்போது ஆப்டிடியூட், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, கேட், மேட், டான்செட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிசஸ்ஸு, டிட்டர்மினன்ட்ஸு, கால்குலஸ்லாம் நம்ம படிக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் 6th to 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய பேசிக் மேக்ஸை அட்வான்ஸ் லெவலில் படிக்கிறது தான் இது ஆப்டிடியூடுங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ 6th to 10th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, புக் எடுங்க. டெக்ஸ்ட் புக் இருக்குது, என்சிஆர்டி புக் இருக்குது, எல்லா புக்கும் எடுத்து பாருங்களேன். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் த 6th to 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஏன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியுங்க. அப்போது சால்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது சம் டவுட்ஸ் வரும். அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிங்க. பாருங்கள், ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு சம்மாக சால்வ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஸ்ட்ரக் ஆகுது. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு திங்க் வருது பார்த்தீங்களா? அந்த திங்க் வரும்போது தான் அது ஆப்டிடியூட் டச் ஆகுதுங்க. அப்போது மேக்ஸ் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். வாட் இஸ் மேக்ஸ்? இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 + 7 - 12 ÷ 4 இப்படியே நம்ம ஒரு மேக்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ப்ளஸ் வரும்போது அடிஷன் போட்டிருக்கிறீங்க, அதே மாதிரி மைனஸ் வரும்போது சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க, இப்படியே சால்வ் பண்ணுறோம். இதெல்லாம் மேக்ஸ் தான். பட் இந்த ஆப்டிடியூட் வரும்போது கொஞ்சம் திங்க் பண்ண தோணுது இல்லையா? அது என்னங்கிறது பார்க்கலாமா? ஸோ வி மஸ்ட் நோ வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். பார்க்கலாங்களா? So what is difference between aptitude and mathematics, and also we can understand what is the essential requirement to solve aptitude. இந்த ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், இந்த ஆப்டிடியூட் தமிழில் சொல்லணும்னா கணிதம், வார்த்தை கணிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கணிதம் சொல்கிறோம், இது வார்த்தை கணிதம் சொல்கிறோம். இதுக்குள்ள வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 கொஷின்ஸ் கேட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு தெரியுங்களா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இன்னொரு கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த எசென்ஷியல் ரிக்வயர்மெண்ட் டு சால்வ் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 2 கொஷின்ஸ்க்கான நான் ஆன்சர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஆப்டிடியூட் சம் நான் வந்து இங்கே எழுத போகிறேங்க. இந்த எழுத போகிற சம்மை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்களேன். எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7 less than 7 times a number is 35. Find the number.
ஓகேங்களா? இதுதாங்க சிம்பிள் கொஸ்டினுங்க. ஜஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்க. 7 less than 7 times a number is 35. Find the number. I am not giving any options. So you can just try to solve. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம ட்ரை பண்ணலாங்க. 4, 5, 6, 7 none of these அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். நான் சால்வ் பண்ணி காமிக்கிற பாருங்க. எனக்கு ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குதுங்க. மேக்ஸ் எனக்கு பேக்ரவுண்டே பயமாக இருக்குது. நான் மேக்ஸே சரியாக படிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள் என்ன செய்கிறது. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? We can understand what is the difference between aptitude and mathematics, and also we can understand what is the essential requirement to solve aptitude அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பாருங்க சிம்பிள். இந்த 7க்கு 7 எழுதிக்கிறேன். கிளியருங்களா? லெஸ் தென் தெரியுங்களா நமக்கு? லெஸ் தென் அவ்வளோதாங்க. 7க்கு எகைன் 7 எழுதிக்கிறேன். அடுத்த ஒரு வேர்டு பாருங்க இங்கிலீஷ்ல டைம்ஸ். டைம்ஸ்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல மடங்குன்னு அர்த்தம். ஸோ டைம்ஸ் மடங்கு அப்படின்னு வந்தா பெருக்கல் யூஸ் பண்ணணும். அடுத்த ஒரு வேர்டு என் நம்பர். என் நம்பர், இந்த நம்பர் உங்களுக்கு தெரியாது இல்லையா? எக்ஸ் ஆர் ஒய் ஆர் இசட் ஏதாவது ஒன்று நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வேர்டு பாருங்க ஈஸ். ஈஸ் ஈஸ் ஆர் வேர் வில் பி. இது மாதிரி ஒரு வேர்டு வருது பார்த்தீங்களா? இந்த வேர்டு வரும்போதெல்லாம் ஈக்குவல் டு போட்டு 35 போட்டுக்கிறோம். இப்போ நான் எழுதியிருக்கிறத படிச்சு பாருங்களேன். 7 less than 7 times a number is 35 அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ நம்மளுக்கு தெரியும் இது வந்து லெஸ் குறைவா இருக்குது. இது என்னது? மோர் அதிகமா இருக்குது. ஸோ மோர்னா பிளஸ் போட்டுக்கணும், லெஸ்னா மைனஸ் போட்டுக்கணும். இப்படி ஆட் பண்ணி பார்க்கலாமா? -7 plus 7x equal to 35. புரியுதுங்களா? This is the simple linear equation. ஒருபடி சமன்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா மேக்ஸ்ல? அதுதாங்க இது. இந்த ஒருபடி சமன்பாடை தான் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7 less than 7 times a number is 35. அவ்வளோதாங்க. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா? எல்லாரும் 10th ஸ்டாண்டர்ட் +2 டிகிரி படிச்சுட்டு வந்திருக்கோம். பாருங்க 7x equal to எவ்வளோ வரும்? 35. இந்த மைனஸ் அங்க போயிடுச்சுன்னா +7 ஆயிரும். எவ்வளோ வருது? 42. இந்த 7th டேபிள் போட்டிங்கன்னா 6 வந்துடும். அப்போ அந்த நம்பர் என்னங்க? 6. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லைன்னா திரும்ப ஒரு முறை சொல்லலாம். இந்த -7 plus 7x equal to 35. 7x அப்படியே வச்சுக்கோங்க, 35 அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. -7 plus 7 ஆயிரும். ஆட் பண்ணிங்கன்னா 42. அதான் 6வது டேபிள் அல்லது 7வது டேபிள். 7 6 42 ஆயிரும். ஆன்சர் அந்த என்னங்க? 6. அவ்வளோதான். இப்போ பாருங்க இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியா தான் மேக்ஸ். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஏரியா தான் ஆப்ஸ். இதுதான் மெயின்லி டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸு? சென்டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கு பார்த்தீங்களா? அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுலேருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். வாட் இஸ் த எசென்ஷியல் ரிக்வயர்மெண்ட் டு சால்வ் ஆப்டிடியூட்னு ஒன்று கொடுத்துருப்பேன் இல்லையா? இந்த கொஸ்டின் அதாவது ஆப்டிடியூட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன தேவைங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க என்ன இருக்குது? இது சென்டென்ஸ் ஃபார்மில் இருக்குது. என்னது இது? இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் தமிழ் படிச்சீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா லாங்குவேஜில் இருக்குது. அந்த லாங்குவேஜ் சிறப்பாக தெரியணும். சார் தமிழ் தெரியாதா, இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம். ஸோ டைம்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மடங்குக்கு என்ன யூஸ் பண்ணணும் நம்ம சம் போட தெரிஞ்சுக்கணும். அதே போல் மோர்னா ப்ளஸ், லெஸ்னா மைனஸ் போட தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் லாங்குவேஜ். அப்போது லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷோ அது தமிழோ என்ன பண்ணுறீங்க? மேக்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. இந்த மேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன ஆகுங்க? சால்வ் ஆகிடும். இந்த சொல்யூஷன் தான் ரிசல்ட். ரிசல்ட் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆன்சர்
வராது. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆன்சர் வராது. ஏன் வராது அப்படின்னா இந்த லாங்குவேஜ் டு ரிசல்ட் போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. அப்போ இங்க என்ன சொல்றோம், ஒன் ஆஃப் தி மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட் என்னங்க, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறது அப்படியே மேக்ஸா கன்வெர்ட் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடும். அவ்வளோதாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் நான் லாஜிக்காக சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். லாஜிக்காக சால்வ் பண்ணுறவங்களும் மைண்டில் அப்படியே மேக்ஸா கன்வெர்ட் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். இதான் ஒன் ஆஃப் தி மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட். இதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதை உங்களால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்கிலீஷ், அதாவது லாங்குவேஜ் அதான் இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் நம்ம வந்து ஆப்டிடியூட் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் 25% ஆஃப் 25%? புரியுதுங்களா? 25% 25% என்ன? பாருங்க, உங்களுக்கே புரியுது. வாட் இஸ் ஆஃப், அவ்வளோதான் இருக்குது. இது ஒரு சிறிய வெக்கபுலரி. இது யாருக்கு தான் தெரியாமல் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் சால்வ் பண்ணி பார்த்தா புரியுதுங்களா? அப்போ இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் சொன்னோமே, இப்போ ரெண்டாவது சம்ல அப்படி ஒரு இங்கிலீஷ் தெரியலையே. புரியுதுங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறது? இதில் ஒரு 3 பிளேசஸ் கண்ணுக்கு தெரியும். வாட் இஸ் 25% ஆஃப் 25%? தமிழில் சொன்னோம்னா என்ன அர்த்தம்? 25% 25% என்ன அப்படின்னு சொல்றோம். ஒன்றும் இல்லை, 25%னா 25 டிவைடட் பை 100. ஆஃப்னா என்ன அர்த்தங்க? மல்டிப்ளிகேஷன். எகைன் 25%, 25 டிவைடட் பை 100. இதை 0.25 போட்டுக்கலாமா? இதையும் 0.25 போட்டுக்கலாமா? ஸோ எவ்ரி ஒன் நோ டேபிள்ஸ். டேபிள் தெரியும் இல்லையா? 25 பேருக்கு எவ்வளோ வருங்க? 625. எத்தனை டெசிமல், தசமங்கள் எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஸோ 1 2 3 ஒரு 0 போட்டு இங்க ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா என்னதுங்க? இதுதான் சரியான விடை இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ஏன் சால்வ் பண்ணிருக்கோம் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சம் இங்கிலீஷ் வேணும்னு சொன்னோம். செகண்ட் சம்முக்கு என்ன வேணுங்க? பேசிக் மேத்ஸ் வேணும். ஸோ பேசிக் மேத்ஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அல்லது தமிழில் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து மேத்ஸ் ரிலேட்டடாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ கேன் ப்ராக்டிஸ் ஆப்டிடியூட் வெரி வெல் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு சின்னதாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச சம் எடுத்து அது மாதிரி சால்வ் பண்ணி பாருங்கள். இப்படியே ப்ராக்டிஸ் பண்ண அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா?